Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்டான கிளாத்தை வச்சு இப்படி அழகான மிதியடி செய்யறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அழகாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாப்பாவுடைய லெகின்ஸ் பேண்ட். இந்த பேண்ட் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருக்காங்கங்க. ஸோ நான் அது வந்து வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் மேல இருக்க இந்த எலாஸ்டிக் மட்டும் கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி மிதியடி செய்கிறப்போ கொஞ்சம் திக்கான கிளாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். அது ரொம்ப மெலிசான கிளாத் எடுத்தால் அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி தண்ணியும் உரியாது. இந்த மாதிரி பனியன் கிளாத்தோ இல்லை திக்கான நைட்டி கிளாத்தோ அந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ எலாஸ்டிக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்க இந்த பார்ட்டை ஒரு 2லேருந்து 2.5 இன்ச் அகலத்துக்கு கொஞ்சம் நீட்டமாக பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதில் டோட்டலாக வந்து நான் ஒரு 8லேருந்து 9 பீஸ் கட் பண்ணுறேன். இதிலேருந்து பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக இந்த அளவுக்கு அகலத்துக்கு நான் வந்து பீசஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போது பேண்ட்டில் இருக்க எல்லா பீசஸுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லா பீசஸுமே ஒரே அளவுக்கு அகலம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எந்த பீசஸ் எல்லாத்தையுமே ஒரு அரிசி பைக்கு மேலே வந்து வச்சு தைக்க போகிறோம். ஸோ ஒரு அரிசி பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிசி பை வந்து வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி கிளாத்தை வந்து கொஞ்சம் ஃபோல்டிங்காக வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த அரிசி பை ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 kg ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரைஸ் பேக் எடுத்துகிட்டு ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிட்டேன். எதுக்காக நம்ம அரிசி பை எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கீழே வந்து நல்லா திக்காக இருக்கும். மொத்தமாக இருக்கப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது கொஞ்சம் துணியிலான பை இது. ஸோ இது வழுக்காது உங்களுக்கு. இப்போ சைட்லேயும் கீழே இருக்க பார்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி மேலே இருக்க அந்த கைப்பிடியும் எடுத்துடலாம். இப்போ கீழே இந்த ரெக்டாங்கிள் மாதிரி நம்மளுக்கு ஒரு பார்ட் கிடச்சிருக்கு. இதில் எந்த சைஸ்க்கு உங்களுக்கு மேட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே கிளாத் வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வர மாதிரி மடித்து விட்டு அந்த துணியை நான் அரிசி பைக்கு மேலே தைச்சிக்கிட்டே வரேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரில்ஸ். இப்போது இந்த மாதிரி ஒரு நீட்டமான ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் தைச்சாச்சு. நம்ம இதே மாதிரி அடுத்த லைனுமே தைச்சிக்கலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்து தைக்கிறப்போ ஃபஸ்ட்டு லைனில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ, 2 ஃப்ரில்லுக்கும் நடுவில் கேப் இருக்கோ அந்த கேப்பில் செகண்ட் லைனில் ஃப்ரில் வைங்க. பாருங்கள், இங்கே வந்து ஃப்ரில் வந்திருக்கு. செகண்ட் லைனில் இந்த 2 ஃப்ரில்லுக்கு நடுவில் வந்து இந்த ஃப்ரில் வர மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண எல்லா துணியுமே இந்த அரிசி பைக்கு மேலே வச்சு தைச்சிட்டே வந்துடலாம். பாருங்கள், இப்போ வச்சு தைச்சாச்சு ஃபுல்லாகவே. இது மட்டுமே பார்க்குறதுக்குமே உங்களுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நம்ம சைடில் ஓரம் மட்டும் வச்சு தைச்சிடலாம். இது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது கீழே. இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கலாம், ஒரே அளவுக்கு வர மாதிரி. இப்போது இதுக்கு வந்து நான் இன்னொரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கிறேன். இது வந்து டார்க் ப்ளூ கலரில் இருக்கனால கொஞ்சம் சாண்டில் கலரில் இருக்க வேஸ்ட் கிளாத் எடுத்துருக்கேன். இது என்னோடய பேண்ட்டோடைய கிளாத், கால் துணி இது. இதை வந்து ஒரு 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். 4 பீசஸாக கட் பண்ணி இப்போ வந்து மேட்டை திருப்பிக்கோங்க. நம்ம தைச்ச மேட்டை திருப்பி வச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே வச்சு தைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரில் எப்படி வச்சேன்றது இப்படி தான் வச்சேன் நான். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து நான் அந்த ப்ளூ கிளாத்தில் வந்து ஃப்ரில் வச்சுருக்கேன். இப்போது மேட்டை வந்து பேக் சைட் திருப்பிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மடித்து வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்படியே தைச்சிட்டே வந்துடுங்க. ஒரே ஒரு லைன் நம்ம தைச்சா போதும். இதே மாதிரி 4 பக்கமே வச்சு தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம 4 சைடுமே இதே மாதிரி வச்சு தைச்சாச்சு. இப்போ 4 சைடும் வச்சு தைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ திருப்பிக்கலாம். மேட்டை திருப்பி அந்த பாக்கி இருக்க கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை வச்சு நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து மடித்து தைச்சிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. துணி தூக்கி விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃப்ரில் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். அந்த இடத்துல
இதே மாதிரி 4 பக்கமே நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். இங்கே நம்ம மடித்து தைக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ 4 பக்கமே மடித்து தைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அழகான மேட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொசு பொசுன்னு ஃபில்ஸோட ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இந்த பின்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி பேக்கு பதிலாக திக்கான கிளாத் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேட்சாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பயும் வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.